ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறாங்க. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பழைய பொருட்களை ரீசைக்ளிங் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை எப்படி மாற்றிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் இன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மொபைல் ஸ்டாண்ட், அதாவது இது வந்து காரில் வந்து யூஸ் பண்ணுற மொபைல் ஸ்டாண்டுங்க. இந்த மொபைல் ஸ்டாண்டுடைய அந்த பசை இருக்குது இல்லைங்களா, காரில் ஒட்டக்கூடிய அந்த பசை வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு. ஸோ அதனால் இதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடலான்னு இருந்தோம். ஸோ இதை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி பழைய மொபைல் ஸ்டாண்ட்லாம் இருந்துச்சுன்னா அந்த பசையெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டை ஒரு சூப்பரான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பேங்கிள்ஸ், ஏர் பேண்டு, செயின், இது எல்லாத்தையுமே இந்த ஒரு ஸ்டாண்டில் நம்ம ஆர்கனைஸ் பண்ண முடியும். எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம். அந்த ஸ்டாண்டில் ஹூக் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ஒரு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல இந்த பேங்கிள்ஸை நீங்கள் பெரிய சைஸ் பேங்கிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம். ஹேங் பண்ணிவிட்டு அந்த ஹோல்ஸ் இருக்குங்களா, அதை யூஸ் பண்ணி இந்த ஸ்டாண்டை ஒரு ஹூக்கில் வந்து நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுக்கோங்க. சின்ன சின்ன பேங்கிள்ஸை இந்த மாதிரி சைடில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏர் பேண்ட்ஸ்லாம் ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷனில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்ம செயின்லாம் கூட இதில் அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த லாக்கை எடுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தனி போர்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த இடத்துல நீங்கள் செயின்ஸை இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க, ஹேங் பண்ணி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரே ஒரு மொபைல் ஸ்டாண்டில் நீங்கள் பேங்கிள்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஏர் பேண்ட், செயின், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே ஆர்கனைசரில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக க்யூட்டாக குட்டியாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி காரில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மொபைல் ஸ்டாண்ட் வந்து யூஸ் பண்ணாமல் தூக்கி போட போகிறீங்கன்னு வச்சுருந்தீங்கன்னா அந்த மொபைல் ஸ்டாண்டை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி பழைய ஸ்கூல் பேக்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி பழைய ஸ்கூல் பேக்கை எப்படி ரீசைக்ளிங் பண்ணுறது அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷனை யூஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கைப்பிடி, அதாவது நம்ம தோள்பட்டையில் மாட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்த வந்து அந்த போர்ஷனை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஒரு சைடில் மாட்டக்கூடிய அந்த பட்டையை மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு கீழே லேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. அந்த லேஸை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு எக்ஸ்ட்ராஸ் ஏதாச்சும் இருந்தால் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த லேஸை என்ன பண்ணலாம்னா, டாப்பில் அந்த பிளாஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்ட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக ஒட்டிட்டு இந்த லேஸை வந்து சுருக்கி சுருக்கி நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி லூஸ் வீட்டு ஒரு 4 இடத்துல நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுக்கும் பொழுது நம்மளுக்கு 4 போர்ஷன் இல்லை 3 போர்ஷன் வந்து கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு பெருசாக லேஸ் வந்து எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு போர்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ரம்யா, அன்னபூரணி, ஜெனிலின், சித்ரா நடராஜன், குருச்சரண், சகாயா ஃப்ளோஃபியா, ஜஷ்வந்த், கனகவள்ளி, பிரதர்ஷனா, சுல்தானா, தேன்மொழி, ராஜி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். ஃபைனலாக உங்களுக்கு இப்படி தாங்க கிடைக்கும். க்ளூ அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் தையல் கூட போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஆர்கனைசர். இப்போ நம்ம மேலே ஒரு பிளாஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணி விட்டுடலாங்க. ஹேங் பண்ணி விட்டுட்டு இதை எதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கிளாத்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கர்ச்சீஃப்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படின்னா ஷாக்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பெல்ட்டு, ரிப்பன், இந்த மாதிரி குட்டி குட்டி பொருட்கள்லாம் இருக்கு இல்லைங்க நம்ம வீட்டில், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த பொருட்களை இதில் போட்டு நம்ம ஹேங் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா மிஸ் ஆகாமல் அப்படியே இருக்கும். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் அழகாக ஷாக்ஸையோ பெல்ட்டையோ இல்லை கர்ச்சீஃபையோ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா லஞ்ச் டவல் கூட இதில் நீங்கள் அழகாக இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. பார்க்கவும் நீட்டாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு.
உங்ககிட்டயும் இந்த மாதிரி பழைய ஸ்கூல் பேக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் பேக்கை தூக்கி குப்பையில் போடாமல் இந்த மாதிரி ரீசைக்ளிங் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுமே யூஸ் பண்ணிப்பாங்க இந்த டிப்ஸ் எல்லாம். உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உடஞ்சிருக்கக்கூடிய பவுல்ஸை வந்து தூக்கி போடாமல் நம்ம எப்படி சூப்பராக வந்து ரீசைக்ளிங் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்மளுக்கு பிடிச்ச பவுலாக இருக்கும், அந்த பவுலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உடஞ்சிருச்சு, வீரல் விட்டுச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தூக்கி குப்பையில் தான் போட்டுருவோம். அப்படி போடாமல் இந்த பவுலை வந்து அழகாக நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பழைய பென் இருக்கும் இல்லைங்களா, அந்த பென்னுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரீஃபில் இருக்கும் பாருங்கள், அதை வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல அந்த பவுல் உடஞ்சிருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீஃபில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் வந்து உருகி உங்களுக்கு ஒரு க்ளூ மாதிரி உங்களுக்கு செயல்படுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளாஸ்டிக்கை உடஞ்ச இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க. ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பவுல்லேருந்து கொஞ்சம் கூட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒட்டி முடிச்சுட்டேன். இப்போ வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், கொஞ்சம் கூட லீக் ஆகலைங்க. இப்போ நம்ம இந்த பவுலை எப்பவும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். தரையிலையும் கொஞ்சம் தண்ணி கூட சிந்தலை, அதே மாதிரி அந்த பவுல் ஒட்டியும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட லீக் ஆகலைங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டூத் ப்ரஷ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி குழந்தைங்க வளர்க்குறதெல்லாம் கடிச்சு அந்த ப்ரஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி நீங்கிடும் பாருங்கள். இந்த மாதிரி வெளிப்பக்கமாக வந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ரஷ்ஷை வந்து நம்ம சூப்பராக வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரஷ்ஷஸை உள்ளே போட்டு விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிங்கன்னா போதுங்க. அந்த ப்ரஷ்ஷில் வந்து வெளிப்பக்கமாக நீங்கி இருக்கக்கூடிய அந்த பற்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து மாறிடும். ரொம்ப வந்து ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக மாறாது. ஓரளவுக்கு ஒரு 50லேருந்து 60% வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்க மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி அந்த ப்ரஷ்ஷில் இருக்கக்கூடிய கிருமிகளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு வைக்கிறதால எல்லா கிருமிகளுமே செத்து போயிடுங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ப்ரஷ்ஷு, அதே நேரத்தில் புதுசாகவும் மாறிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி பிடிச்சு உள்பக்கமாக வந்து அழுத்தி விடுங்க. அந்த பற்கள்லாம் உள்பக்கமாக இருக்க மாதிரி அழுத்தி விட்டுட்டு மறுபடியும் அந்த தண்ணியிலே போட்டு வைங்க. இப்படி நம்ம தொடர்ந்து செய்கிறதால நம்மளுடைய பழைய ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா புதுசு மாதிரி மாறிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா அழுக்குமே ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ ப்ரஷ்ஷை பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ப்ரஷ்ஷில் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த பல் எல்லாமே விலகி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டான மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பழைய ப்ரஷ்ஷை அழகாக வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பல்லெல்லாம் விலகி இருக்கக்கூடிய அந்த ப்ரஷ்ஷை வந்து இந்த மாதிரி நம்ம சுடுதண்ணியில் போட்டு வைக்கிறதால அந்த ப்ரஷ் வந்து 50லேருந்து 60% வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ரீசைக்ளிங் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம கடாய்க்கு மேலே மூடுறதுக்கு பெரிய பிளேட்லாம் வந்து வச்சுருப்போம். அதனுடைய கைப்பிடி வந்து பார்த்திங்கன்னா நாளடைவில் உடஞ்சி போயிடும். ஸோ அப்படி உடஞ்சி போயிருக்கக்கூடிய அந்த கைப்பிடிக்கு பதிலாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் மூடிகளை அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிளாஸ்டிக் மூடியில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த மூடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு போல்டும் நெட்டும் எடுத்துக்கோங்க. அந்த போல்டு நெட்டை அழகாக நீங்கள் நான் எப்படி லாக் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி உள்பக்கமாக வச்சு டைட்டாக லாக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா லாக் ஆகிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு கையில் வச்சு லாக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நைஃப் வச்சு டைட்டாக லாக் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் மூடியில் நம்ம போடக்கூடிய அந்த ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக போடணும். அப்போ தான் அந்த நெட் வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக வந்து லாக் ஆகும். நம்ம பெருசாக ஹோல்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த நெட் வந்து டைட்டாக லாக் ஆகாதுங்க. பாருங்கள், நான் லாக் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கைப்பிடியும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெயிண்ட் வந்து பண்ணி எடுத்துக்கிறேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும்ன்றதால பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி மூடிகளுக்கு கைப்பிடி வந்து உடஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிகளை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்லி குண்டானுக்கெலாம் கூட கைப்பிடி உடஞ்சிருச்சு அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நேமை நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் கண்டிப்பாக வாசிக்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.